ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம NS 200 பைக்குக்கு ஹசார்ட் ஃப்ளாஷர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிராண்டு பார்த்திங்கன்னா மோக்ஸி பிராண்டு. நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டான், இந்த ஹசார்டு வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு. இந்த ஹசார்டு பார்த்திங்கன்னா மோக்ஸி பிராண்டு. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான், 2 இண்டிகேட்ரு, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹசார்ட் ஃப்ளாஷர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டில் ஒரு ஹசார்ட் ஃப்ளாஷர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 மீட்ரு ஒயரு, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சை வச்சு தான் நம்ம ஹசார்ட் ஃப்ளாஷரை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா 24 பேட்டர்ன் வரைக்கும் எரியும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். 24 பேட்டர்ன் வரைக்கும் இதில் எரியுமா. நம்ம ஃபிட் பண்ணால் தான் தெரியும் எத்தனை பேட்டர்னில் எரியுதுன்னு. சரி வாங்க நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாவி எடு, சாவி இங்கே போடு. சீட்டு, பெட்ரோல் டேங்க்லாம் கழட்டினா தான் ஒயரை வந்து பேக்கில் ரூட் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் சீட்டு, பெட்ரோல் டேங்க் மேலே வர அந்த கவரு, ஃப்ரண்ட்டில் வர டூமும் கழட்டிட்டோம். இப்போ வந்து ஸ்விட்சை வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல மவுண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் சிலிண்டர் இந்த 2 போல்ட்டையும் கழட்டிக்கலாம். அப்போ தான் இது போய் இந்த ஸ்விட்ச் இங்கே உக்காரும். ஸ்விட்சை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஸ்விட்ச் வந்து இப்படி தான் வரும், ஆன் ஆஃப்ன்ற நேமு. இந்த ஆன் ஆஃப்ன்ற நேமில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்விட்சை வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வச்சது ஓகே. இது பார்த்திங்கன்னா ஸ்விட்சிலேருந்து வர 2 ஒயரு, இந்த 2 ஒயரையும் பின்னை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா இந்த 2 மீட்ரு ஒயரு, இந்த 2 மீட்ரு ஒயரை இந்த 2 மீட்ரு ஒயர்லேருந்து ஒயரை கொஞ்சம் சீவிக்கலாம். ஒரு ஒயர்லேருந்து நம்ம லைன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்விட்சிலேருந்து வர ஒரு ஒயரில் 2 மீட்டருக்கு வர ஒரு ஒயரை வந்து இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்விட்சில் இருக்கிற ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒயரு. இந்த ஒயர் வந்து சாவி ஆன் பண்ணால் வர லைனில் வந்து நம்ம இக்னிஷன் லைன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சாவிலேருந்து வர லைன் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயர் தான். ப்ரௌன் கலர் ஒயரில் நம்ம இந்த ஒயரை மேட்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த எடுத்துகிட்டு வந்த இந்த ரெட் ஒயரை வந்து பேக் சீட்டுக்கு அப்படியே ரூட் பண்ணி கொண்டு போனோம். ஃப்ரண்ட் டூம்லேருந்து பேக் சீட்டு வரைக்கும் இந்த ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இப்போ நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒயர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். அதாவது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா, இந்த ரெட் கலர் ஒயரோட இந்த ரெட் கலர் ஒயரை வந்து மேட்ச் பண்ணிடலாம். இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 இண்டிகேட்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெருசாக எடுத்துகிட்டு வந்த இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் 220க்கு வந்து பிரேக் அடித்தா ஹசார்ட் எரியிற மாதிரி தான் லைன் கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த மாதிரி வந்து லைனே கொடுக்க தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்எஸ்க்கு வந்து நான் லைன் தரேன். இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கே தெரியலை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி இந்த வண்டிக்கு நம்ம டியூப் காப்பி இண்டிகேட்டர் வந்து போட்டிருப்போம். இப்போ இந்த ஹசார்டில் வர ஒரு எல்லோ ஒயரை வந்து நமக்கு இண்டிகேட்டரில் வர பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணோம். பாசிட்டிவ் லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலர் ஒயராக வரும், கிரே கலர் ஒயரு. இந்த மாதிரி ரெட்டில் எல்லோ கலர் கோடு போட்டதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஒரு ஒயர் வந்து நம்ம இதோட தான் மேட்ச் பண்ணணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ் லைன் கொடுக்கணும்னு சொன்னேன். நெகட்டிவ் லைன் வந்து நம்ம இண்டிகேட்டரில் வர நெகட்டிவ் லைனே எடுத்துக்கலாம். அதாவது இந்த பிளாக்கில் எல்லோ கலர் கோடு போட்ட ஒயரில் ஹசாரில் வர பிளாக் ஒயரும் பிளாக்கில் எல்லோ கலர் கோடு போட்ட ஒயரையும் வந்து லைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு எல்லோ ஒயரு. அது நம்ம லெஃப்ட் சைடு வர இண்டிகேட்டர் லைன்லேயே கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடு வர இண்டிகேட்டர் லைன் பார்த்திங்கன்னா இதுதான். பாசிட்டிவ் ஒயர் வந்து இந்த பிளெயின் ப்ரௌன் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் பாசிட்டிவ் ஒயரு. பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லா ஒயரிங் லைனும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடவுளை வேண்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். காய்ஸ், இட்ஸ் ஒர்க்கிங். காய்ஸ், இப்போ நமக்கு ஹசார்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக போட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நமக்கு ஹசார்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்குன்னு தனியாக ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஹசார்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்விட்ச் இருக்குது. என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச்சு, இந்த சிங்கிள் ஸ்விட்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்விட்ச்சு தான் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருந்தான். ஆனால் அந்த சிங்கிள் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு கூட பார்த்திங்கன்னா ஸ்விட்சு கலரே மக்கி போயிடுச்சு. இந்த ஸ்விட்ச்சு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அவன் ஸ்விட்ச்சு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கலரே போயிடுச்சு, மக்கி போயிடுச்சு ஸ்விட்ச்சு. அந்த ஸ்விட்சை அவன் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்விட்ச்சு வந்து
ப்ராப்பரான நேராக வைக்கணுன்னா இந்த மாதிரி வைங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சுவிட்ச் வந்து தலைகீழாக இருந்துச்சுன்னா நேமும் தலைகீழாக மாறிடும். நேமெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம், இல்லை பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை பெயிண்ட் பண்ணி ஒரிஜினல் மாதிரி மாற்றிட்டேன். இப்போ ஹசார்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியும். ஒயரிங் வந்து வண்டியில் ஏகப்பட்ட ஒயரிங் கிட்டெல்லாம் நிறைய ஃபால்ட்டாக இருக்குது. அதனால் வீடியோ மேக் பண்ணுறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. ஃபைனலாக வந்து ஹசார்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹசார்ட் இஸ் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஹசார்டை வந்து தமிழில் சொல்லுவான். இதுக்கு பேர் வந்து மினுக் மினுக்கான். ஹசார்ட் இஸ் வேர்டு, மினுக் மினுக் இஸ் எமோஷன். ஃப்ரெண்டு வந்து மினுக் மினுக்குன்னு சொல்லுவான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து மினுக் மினுக்காக எரியறதால மினுக் மினுக்குன்றான். மழை வேறு ரொம்ப நேரமாக பேஞ்சிட்டே இருக்குது, சாரல் மழை. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன்.